தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பருவத்தூர் குருசேகரம் CSI இம்மானுவேல் ஆலய வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இந்த இடத்திலே கிரியை செய்ய முடியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, இடம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக, பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக இங்கு அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஐயா தேவரீர், ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறீரோ அதை நாங்கள் செய்யும்படிக்கு எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரர், நல்ல டாக்டர்களுடைய ஆலோசனையின்படி கர்த்தர் டாக்டர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய ஊழியக்காரன் வந்து இந்த ஆலயத்திலே ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியத்திற்காக நான் முதலாவது நன்றி சொல்லுகிறேன். அவருடைய சுகத்துக்காகவும் அவருடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவர் நலமுடன் வந்து ஆலயத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்வதற்காகவும் நீங்கள் அனைவரும் அவருக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். உங்களுடைய எல்லாருடைய ஜெபந்தான். இதை நான் ஏதோ உதட்டில் நான் சொல்லலை, நான் இவ்வளோ நாளாக சொன்னதில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் அந்த உணர்வை கொடுக்கிறார். இந்த நாளில் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் குடும்பத்தின் சார்பாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பையும் மாற்றினார், சிநேகிதருடைய சிறையிருப்பையும் மாற்றினார். அதுபோல கர்த்தர் எங்களுக்காக, உங்களுடைய ஊழியக்காரனுக்காக நீங்கள் ஜெபித்த போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளையும் மாற்றி உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்பி இந்த நேரத்தில் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம வாசித்தோம், அப்போஸ்தலர்ல பவுல் ஊழியம் பண்ணும்போது ஒரு காரியத்தை நம்ம வாசித்தோம். ஒரு குறி சொல்லுகிற ஆவி என்ன பண்ணுது? பவுலை பார்த்து, இவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி, ரட்சிப்புக்கு நேரம் நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லி, ஒரு குறி சொல்லுகிற ஆவி கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்து என்ன பண்ணுது? வெளிப்படையா தீர்க்க தரிசனமா சொல்லுது. ஒரு பிசாசுக்கு தெரியுது ஒரு ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் யாரு, இவர் மூலியமா என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு குறி சொல்லுகிற ஆவி சொல்லுது. ஆனால் அந்த இடத்துல பவுல் என்ன பண்றாரு? அப்பா, பிசாசுக்கே நம்மளை பத்தி நல்லா தெரியுது அப்படின்னு நாங்க சந்தோஷப்படாம அதை என்ன பண்றாரு? அதட்டுறாரு. போ, இந்த மகளை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் பிசாசுகளுக்கும் இயேசுவை பற்றி தெரியுது. இயேசு கிறிஸ்துவ பிசாசுகளை என்ன பண்ணுதான்? நம்புது, விசுவாசிக்குது, அவருக்கு நடுங்குது. நல்லா கவனிங்க, பிசாசுகளும் இயேசுவை அறிந்திருக்குது, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணும். அவைகளும் இயேசுவை நம்புதுங்க, விசுவாசிக்குதுங்க, கடவுளுக்கு பயப்படுது, நடுங்குது. அவைகளும் விண்ணப்பம் பண்ணுது கடவுள்கிட்ட. அப்படிதானே? மனுஷர்களாகிய நம்மளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புறோம், அவருக்கு பயப்படுறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ அவனுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? என்னதான் அவன் விசுவாசிச்சாலும், என்னதான் அவன் நம்பினாலும், அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவனுக்கும் கடவுளுக்கும் உறவு கிடையாது. அவனுக்கும் கடவுளுக்கும் ஐக்கியம் கிடையாது. ஆனா மனிதர்களாகிய நம்மளை ஆண்டவர் விசுவாசத்துக்குள்ள நடத்தும் போது நமக்கும் தெய்வத்துக்கும் ஐக்கியம் இருக்கிறது, நமக்கும் அவருக்கும் உறவு இருக்குது. அப்போ அவருக்கும் நமக்கும் உறவு இருக்குது, ஆனா பிசாசுக்கும் அவருக்கும் உறவு கிடையாது.
நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மளும் ஒன்லி கடவுளை வந்து விசுவாசத்தோட அப்படியே வாழ்ந்துட்டு போறோமா? அவனும் கேட்குறான். ஒரு இடத்துல பார்க்கும்போது, ஆண்டவரே இவ்வளோ சீக்கிரமா என்னை வேதனைப்படுத்த வந்தீரோ, எங்களை பாதாளத்தை அனுப்ப வேண்டாம், இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள எங்களை அனுப்பிச்சிருங்கன்னு விண்ணப்பம் பண்றான். அவனும் ஜெபிக்கிறான், கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நம்மளும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், எனக்கு இது வேணும் ஆண்டவரே அது வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம், விண்ணப்பிக்கிறோம். அப்ப அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரே வித்தியாசம்தான். அவனும் விசுவாசிப்பான், நம்மளும் விசுவாசிக்க முடியும். அவனும் விண்ணப்பிப்பான், நம்மளும் விண்ணப்பிக்க முடியும். ஆனா அவனால தெய்வத்தோட உறவு கொள்ள முடியாது, ஐக்கியம் கொள்ள முடியாது, அவரோட நெருங்கி வாழ முடியாது. ஆனால் நம்ம அவரோட ஐக்கியம் கொள்ள முடியும், நம்ம அவரோட வாழ முடியும், நம்ம அவரோட உறவு கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஏனென்று சொன்னா, ஆதாம் ஏவாள் மூலமாக பிசாசு கொண்டு வந்த ஒரு காரியம், ஆதாம் ஏவாளுக்கு பிசாசினால அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுனால அதனுடைய சாறு அந்த ரத்தத்துல கலந்து அவனுடைய கிரியைகள், அவனுடைய சுபாவங்கள் அந்த ஆதாம் ஏவாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இனிமேலும் ரத்தத்துல என்ன இருக்குது? அவனுடைய சுபாவங்கள் கலந்து இருக்கிறது. அப்போ நம்மளாலேயும் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன கூட்டம் தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆலயத்துல உட்கார்ந்து கர்த்தரோடு உறவு கொள்ள முடியுது. ஆனா ஆண்டவரை அறிந்தவர்களும் சரி, அறியாதவர்களும் சரி, இன்னொரு கூட்டம் ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ள முடியாம உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டுமே நடக்குது. அப்ப காரணம் என்ன? அவனுடைய ரத்தம், அவனுடைய வித்து, அவனுடைய சுபாவங்கள் ஆதாம் ஏவாள் மூலமாக அப்படியே கடத்தப்பட்டு நமக்கு இன்றைக்கும் அந்த ரத்தத்துல கலந்து இருக்குது. அப்ப நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்ன வாய்ப்புன்னு சொன்னா, அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படி, அவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தும்படி, தேவனோடு உறவு கொள்ள முடியாம, ஐக்கியம் கொள்ள முடியாம அவரை விட்டு விலகி போறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கும். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்கணும்? இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, சரி நம்மளே எடுத்துப்போம். நம்ம என்ன பண்றோம்? ஒரு மிக்சர் பேக்கெட்டை வாங்குறோம். வாங்கி அதை என்ன பண்றாங்கன்னா, நமக்கு பசிக்கு ஆத்திரத்துக்கு என்ன பண்றோம்? டக்கு டக்குன்னு பிரிச்சு என்ன பண்றோம்? அந்த மிக்சர் பேக்கெட்டை சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு நல்ல சந்தோஷமா சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? பயங்கரமான வயிற்று வலி வருது. வயிற்று வலி வருது, தாங்கவே முடியல. இன்னானே புரியல. என்னென்னமோ சீரகம் தண்ணி குடிக்கிறோம், அதை குடிக்கிறோம், என்னென்னலாம் பண்ணி பார்க்குறோமோ வயிற்று வலிக்கு நிற்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு? சரியான வயிற்று வலி, துடிச்சிட்டு அப்படியே அமக்கலம் பண்ணுறோம், முடியல, என்னானே தெரியல. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து, நம்ம சொந்தக்காரோ யாரோ ஒருத்தர் வந்து நல்லா ஒரு அழகான ஒரு தங்க நகையை கொண்டு வந்து, அம்மா இந்தாம்மா உங்களுக்கு தங்க நகையை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது, வயிற்று வலியில் துடிச்சிட்டு இருக்கிறவன் அந்த தங்க நகையை பார்க்க முடியுமா? உயிருக்கு போராடினுக்கிறான், அவனால் முடியல. அப்படியாப்பட்ட ஒரு வயிற்று வலியில் இருக்கும்போது தங்க நகையே கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த நேரத்தில் அது என்ன பண்ண முடியாது? நம்மளால கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது. இன்னொரு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து, அப்பா நீ கடவுளுடைய பிள்ளைப்பா, நீ வந்து கடவுளை நம்புறப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி, நீ வந்து ஒரு கிஃப்டட் சில்ட்ரன்ப்பா, கடவுள் உனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, வரங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அந்த நேரத்தில் பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு ஸ்பிரிச்சுவலா இந்த வயிற்று வலியில் ஸ்பிரிச்சுவலாக பேசினதோட நமக்கு என்ன ஆகும்? காதுக்குள்ள கேட்காது. என்னடா இவர் இந்த நேரத்தில் வந்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாலும், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும், நம்மளால காதுல கேட்க முடியாம, உணர முடியாம நம்மளுக்கு அதிகமா தோன்றது எது? இந்த வயிற்று வலி தான். சரீரத்தில் ஏற்படுற அந்த வலி இருக்குது பாருங்க, அப்படிப்பட்ட கொடுமையான வலி. அப்போ இந்த வலிக்கு முன்னாடி எந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு துச்சம்தான், அது அற்பமாக தான் நம்ம நினைப்போம். அந்த நேரத்தை தூக்கி போட்டுருவோம். அதே போலதான் அதை நம்மளால என்ன பண்ண முடியாது? அதை உணர முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்.
பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், என்னடா இவன் உலக பிரகாரமும் ஆசீர்வாதமாகறான், ஆவிக்குரிய விஷயத்துலேயும் ஆசீர்வாதமாக இருக்கிறான், அவன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. நமக்கே கூட தெரியாது. எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த பக்கம் ஆண்டவரை குறித்த அந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். ஆனால் கவனிங்க, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு தடை நமக்குள்ள இருந்தா இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையுமே அனுபவிக்கவே முடியாது. ஆனால் நம்மளால் அதை கண்டுபிடிக்கவும் முடியாது, அது மறைவாக இருக்கும். இப்போ மறைஞ்சிருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வயிற்றுக்குள்ள மறைஞ்சிருக்குது, அதனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் போராடிட்டு இருக்கிறோம். அதனால இந்த பக்கம் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல, இந்த பக்கம் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியல. இன்னைக்கு நிறையா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லாமல் டாக்டர் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஐயா நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், வயிற்று வலி தாங்க முடியல, என்னானே புரியல அப்படின்னும் போது கடைசியில் டாக்டர் என்ன பண்ணுவார், ஸ்கேன் பண்ணலாம். வேறு வழியே கிடையாது, ஏன்னா மறைவாக இருக்குது, அது என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல. ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூட்டின்னு போகிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது, அதில் ஒரு பெரிய ஸ்டாப்லர் பின்னு உள்ளே போய் குடலில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த பிறகு டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த பின்னை எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறார். அதை எடுத்த பிறகுதான், அந்த வலி நம்மளை விட்டு போன பிறகுதான் நம்ம இந்த உலக ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியுது, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பார்த்து சந்தோஷப்பட முடியும். அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாமல் வேதனைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், துக்கத்தோட கவலையோட ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளே மாட்டி முழிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை வெளியே காட்டிக்க முடியாமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நல்லா அழகாக ஆண்டுடைய பிள்ளை போல நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ள ஏதோ ஒன்று புழுங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ மறைவான விஷயத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ஒரு டாக்டரு ஸ்கேன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை எடுத்து காட்டி அதை எடுத்து போட்ட பிறகுதான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குதோ, அதே போல தான் பரிசுத்த ஆவியான தெய்வம் நமக்கு வசனம் என்கிற அந்த ஸ்கேனை அதன் மூலிமா கண்டுபிடிச்சி ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டினால் ஒழிய நம்முடைய ஆத்துமாவில் ஆவியில் சரீரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற விஷயங்களை அவர் நமக்கு எடுத்து விட்டால் ஒழிய நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அதுலேருந்து விடுதலை பெறவே முடியாது. நம்ம ஆலயத்துக்கு இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று அவரை நம்ம ஆராதிக்கிறோம், ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள மறைந்திருக்கிற காரியங்களை இந்த ஊழியக்காரர்கள் மூலமாக என்ன பண்றாருன்னா, வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆவியில ஆத்துமால சரீரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற நிறைய பிரச்சனைகளை எடுத்து காட்டி, அப்பா இதெல்லாம் உனக்குள்ள இருக்குது, இதெல்லாம் உனக்கு தடையா இருக்குது, அதனால்தான் கர்த்தர் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னால பார்க்க முடியல, அனுபவிக்க முடியல, அவர் கொடுத்திருக்கிற உலக ஆசீர்வாதங்களையும் உன்னால அனுபவிக்க முடியலப்பா. அதுக்கு காரணம் உன்னுடைய ஆவியில, உன்னுடைய ஆத்துமாவில், உன் சரீரத்துக்குள்ள ஏதோ ஒன்று மறைவாக கிடக்குது. அந்த வேதனைக்குரியதை, அந்த தடையா இருக்கிறத நீ எடுத்து போடணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அதை காட்டி விளங்க பண்ணுவதற்காகவே நம்மளை அப்படிப்பட்ட ஒரு கட்டிலிருந்து, அப்படிப்பட்ட ஒரு வேதனையிலிருந்து, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திலிருந்து விடுதலை பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை ஆலயத்துக்கு கொண்டு வரார். ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னால் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் வெளிநாட்டுக்கே கொண்டு போவாங்க. அதே போல தான் கர்த்தர் நம்மளை பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிற அந்த பரம எருசலேமுக்கு நம்ம அங்கே போகணும்னு சொன்னால், இந்த வாழ்நாளெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் வாழப்போகிற நாட்களில் முக்கியமாக நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஆராதனைக்குரிய அந்த நாளில் நம்ம வரும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா, ரெண்டு விஷயத்த பண்ணுவார். ஒன்று, நம்மக்கிட்ட தடையாக இருக்கிற அந்த பரம கானானுக்கு போவதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி, அப்பா இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருந்தால் அந்த இடத்துக்கு உன்னால் போக முடியாதுன்னு காட்டுவதற்காகவும், இரண்டாவது அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் இந்த ஆலயத்தில் அவர் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதை நம்ம நல்லா கவனிச்சிருக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடக்கூடாது. அது காரணம், பிசாசு என்ன பண்ணுவான், நம்முடைய காதுகளை மந்தமாக்கிடுவான், நம்முடைய காதுகளை செவிடாக்கிடுவான். பேசிக்கிட்டு இருப்பாங்க ஊழியக்காரு, ஆனால் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நினைவெல்லாம் ஒன்று வீட்டில் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து இருக்கும், அது யாரோ ஏதாவது நம்மளை பண்ணியிருப்பாங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், அல்லது வருங்காலத்தை குறித்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் பிசாசு மண்டைக்குள்ளே போட்டு நம்முடைய சிந்தனையில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், இருதயத்தில் பேசிக்கிட்டே இருப்பான். அப்போது நம்முடைய கவனமெல்லாம் அதில் இருந்தால் ஆவியானவர் பேசுகிற காரியங்களை காதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. இந்த நாளில் கவனத்தோட கர்த்தர் நம்மளோட என்ன பேச போறார், இன்னைக்கு நம்மக்கிட்ட மறைஞ்சிருக்கிற அந்த பின் என்ன, நமக்கு வாழ்க்கையில் எது வலியாக இருக்குது, எது நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது, அந்த பரம கானான் தேசத்துக்கு நம்ம போவதற்கு எது நமக்கு தடையாக இருக்குதுன்னு ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு உணர்த்தி காட்டுறாரோ அதை நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து போடுவதற்கு கர்த்தரிடத்துல நம்ம என்ன பண்ணணும், பலன் கேட்கணும். கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து ஏறக்குறைய 6 லட்சம் பேருக்கு மேலே தேவன் அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போகிறார். ஆனால் அவ்வளோ ஜனக்கூட்டத்தில் எத்தனை பேர் தான் போனாங்க, 2 பேர் தான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உள்ள காலை வச்சது 2 பேர் தான். இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் எத்தனை பேர் பரம கானானுக்குள்ள நுழைய போகிறோம்? இந்த ஜனங்கள் இடையிலேயே அழிஞ்சு போனதுக்கு காரணம் கர்த்தர் சொல்றதை கேட்காம, கர்த்தரோடு சரியான உறவு கொள்ளாம, பிசாசனுடைய சில காரியங்களுக்கு அவங்க இடம் கொடுத்ததுனால தான் வழியிலே அழிந்து போனார்கள். அப்போ நம்ம உயிரோடு இருக்கிற இந்த நாட்கள் தான் வழி, இதுதான் வனாந்திர வழி. இந்த வழியில அவன் நிறைய நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், தடைகளை போட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ இயேசு கிறிஸ்து திடீர்னு நாங்கள் வாசல்ல வந்து நிற்கிறாரு, அவர் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஏதோ ஒரு தடை வச்சிருக்குதுன்னு சொன்னால், இப்போ இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு, நம்ம ஓடணும். ஓடும்போது தடையாக இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தடையை எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதை எடுத்து போட்டால் தான் அங்கே போக முடியும். சில பேர் தூக்கி தூக்கி பார்த்துட்டு அட போட என்னால் முடியலன்னு உட்கார்ந்துறவங்களும் இருப்போம். சில பேர் போராடி போராடி ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு கேட்குறவங்க இருப்போம். சில பேர் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் எப்படியாவது எடுத்து போட்டு என் கர்த்தரை பார்க்க போகணும்னு நினைப்போம். இதில் நம்ம எப்படியாவது கர்த்தரை பார்க்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் வருகிற சில தடைகளை, சில பிரச்சனைகளை நம்ம எடுத்து போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாம இருக்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தின் மூலமா படிக்க போறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்னவாங்க, பொறாமைகள். முதல் வார்த்தையே அங்கே அந்த வசனத்தில் இருக்கிறது பொறாமை. இந்த பொறாமை குறித்து தான் ஆவியானவர் நம்மோடு இன்னைக்கு பேச போறார். இந்த பொறாமையினால என்ன எங்கே போக முடியாதுங்களா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்க முடியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி, இல்லவே இல்லை. பொறாமை என்கிற ஒரு குணம், அந்த குணம் நம்ம இருதயத்தில் இருந்தாவே தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதா, சுதந்திரிக்க முடியாது. நம்ம நல்லா ஆராதிக்கலாம், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கலாம், நல்லா பைபிள் வாசித்து என்னென்ன பண்ணலாமோ பண்ணலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு, அங்கே போய் சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு தடை இருக்குதுன்னு சொன்னால் பல விஷயங்களில் ஒன்று பொறாமை. என்னங்க, என்னது பொறாமை. நம்ம இதை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையோட இது நம்மளோட பின்னி பிணைஞ்சிருக்குது, எல்லாரோட இருக்குது. ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறவங்ககிட்டே இருக்குது, கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்ககிட்டே இருக்குது. எல்லா மனுஷகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் பொறாமை. இந்த பொறாமை யாருடைய குணம்? பிசாசோட குணம், பிசாசோட குணம். அப்போ பொறாமை நமக்குள்ள கிரியை செய்துன்னு சொன்னா
நமக்குள்ள யார் கிரியை செய்கிறான்னு அர்த்தம்? பிசாசு கிரியை செய்கிறான்னு அர்த்தம். குரான்ல ஒரு வசனம் இருக்குது, அதை ஒரு நாள் கேட்டேன் நான். பிசாசு இரத்த நாளங்கள் வழியா ஊடுருவுகிற பிறந்த பிள்ளை யாரு? காயின். முதல் பிள்ளை, முதல் கனியே அவன் தான். அந்த காயினுக்கு சகோதரன் ஆபேல். நமக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு தெரிஞ்ச விஷயத்தின் மூலமா இன்னும் ஆழமா ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த காயினுக்குள்ளேயும் ஆதாம் அவளுடைய ரத்தம் கடந்து வந்திருக்குது, ஆபேலுக்கும் கடந்து வந்திருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தயவுசெய்து பிள்ளைங்க இருந்தாலும் பேச வேண்டாம், கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம். நல்லா கவனிங்க. ஆதாம் வழியா ஏவாள் வழியா ரத்தம் காயினுக்குள்ளேயும் வந்தாச்சு, ஆபேலுக்குள்ளேயும் வந்தாச்சு. காயின் கனிகளை கொண்டு வந்து காணிக்கையா கொடுக்குறாரு, ஆபேல் ஆடுகளை கொண்டு வந்து காணிக்கையா கொடுக்குறாரு, கொழுத்துவைகளா கொடுக்குறாருன்னு இருக்கு. இங்க சாதாரணமா காணிக்கை கொண்டு வந்து தானியங்கள் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு இருக்கு, பழங்கள் எல்லாம் கொடுத்தாரு, கனிகள் எல்லாம் கொடுத்தாருன்னு இருக்கு. ஆனால் கர்த்தர் ஒருத்தரோட காணிக்கை எடுத்துக்கிட்டாரு, இன்னொருத்தர் காணிக்கைய விட்டுட்டார். கவனிங்கம்மா, நம்ம இதை குறித்து நிறைய பேர் பேசியிருக்கிறோம், நிறைய உங்களுக்கும் தெரியும். என்ன சொல்லுவோம்? இல்லை, ஆபேல் வந்து நல்லா கொழுமையாக கொண்டு வந்து கொடுத்தாரு, காயின் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல பிறந்ததை கொடுக்கல, அவர் வந்து கொழுமையானதை கொடுக்கல, ஏதோ ஏனாதானு கொடுத்தாரு காணிக்கைய அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் ஆனால் முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நல்லா வசதியா இருக்கிற பணக்காரங்களோ இல்லை எத்தனையோ மக்கள் வச்சுங்களேன், இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 ரூபாய் காணிக்கை கொடுக்குறேன், இன்னொருத்தர் 5000 ரூபாய் காணிக்கை கொடுக்குறாரு. இப்போ கர்த்தர் எந்த காணிக்கை எடுத்து பாருங்க, 5000 அதிகமாக யார் கொடுக்குறாங்களோ அதை பெருசாக நினைப்பார்ப்பா, இந்த புள்ள பாரு எவ்வளோ காணிக்கை கொடுத்துருக்குறான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு எல்லா விக்கிரக கோயில்கள்லையும் போய் பார்த்தீங்கன்னா கோடி கோடியா காணிக்கை கொண்டு போய் செலுத்திட்டு இருக்கிறாங்க, போய் உண்டியில் போய் விழுந்துட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு காரியம்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பக்கம் 327 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம், அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. இங்க என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, பொல்லாங்கன் யாரு? பிசாசு. அவனால உண்டாயிருந்தானா யாரு? காயின். ஏன் அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுது அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தது. அப்போ ஒரு மனுஷன் செய்கிற காரியங்கள், அவன் செய்கைகள் பொல்லாதவைகளா இருந்தால் அவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பொல்லாங்கினால் உண்டாயிருக்கிறான், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு நான் பக்தி உள்ளவளா இருந்தாலும் என் கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தால் நான் பொல்லாங்கனால் அந்த நிமிஷத்துல உண்டாயிருக்கிறேன். நான் யாருக்கு கீழ்ப்படுகிறேனோ அவருக்கு நான் அடிமை. இப்ப நான் பொல்லாங்கான கிரியைகளை செய்யறேன்னு சொன்னா பிசாசுக்கு நான் அடிமை. ஆனால் ஆதாம் ஏவாள் இருந்து வந்த அதே ரத்தம் ஆபேலுக்கும் இருந்தது. காயினுக்கு வேற ரத்தம் இல்லை, ஆபேலுக்கு வேற ரத்தம் இல்லை, 2 பேருக்கும் ஒரே ரத்தம் தான். ஆனால் ஆபேலுடைய கிரியைகளோ நீதி உள்ளவைகளா இருந்தது. நம் தேவன் நீதி உள்ள தேவன். நீதி உள்ள கிரியைகளை செய்ததினாலே அவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் அடிமை.
அப்படியான அவருடைய கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை கிரியைகள்ல பொல்லாங்கான காரியங்களை செஞ்சுட்டு கோடி கோடியா காணிக்கை எத்தனை போய் கொடுத்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கோடி கோடியான பணத்தை எடுத்துன்னு போயிட்டு தன் கிரியைகள் நீதி உள்ளவர்களா இருந்து கொண்டு போய் காணிக்கை கொடுத்தா கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். இயேசு பார்க்கிறாரு, 2 காசு போட்ட விதவையும் பார்த்தாரு, நிறைய பணத்தை போட்ட அந்த பரிசேயர் சதுசேயர் அங்கிருந்த யூதர்களையும் பார்த்தார். எந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார்? 2 காசு தான். இங்க பணம் பெருசு இல்ல, இங்க 1000 ரூபாய் போடுறதோ 2 பைசா போடுறதோ பெருசு கிடையாது. கர்த்தர் பார்ப்பது என்னன்னு சொன்னா காணிக்கையை பார்க்கல, காணிக்கை போடுறவனுடைய கிரியைகளை பார்க்கிறாரு. ஒருவேளை நான் நல்லா அன்புள்ளவளா எல்லார் மத்தியிலும் பேசலாம், நல்லா பக்தி உள்ளவளை போல நான் காட்டிக்கொள்ளலாம், ஆனால் எனக்குள் மறைந்திருக்கிற அந்த பொல்லாங்கனுடைய ஒரு அந்த ரத்தத்துல சுபாவத்தில் இருக்கிற ஒரு காரியம் எனக்குள்ள இருந்தால் என்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கும். அப்போ பொல்லாங்கான கிரியையை ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நான் நல்லது பண்ணிட்டு மறைவாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாம மறைவாக நான் ஏதாவது தவறு பண்றேன்னு சொன்னா அது பொல்லாத கிரியை. உங்களுக்கு தெரியாது, ஆனால் 2 பேருக்கு தெரியும், 3 பேருக்கு தெரியும். யாருன்னு சொன்னா 1 எனக்கு தெரியும், 2வது கர்த்தருக்கு தெரியும், 3வது பிசாசுக்கு தெரியும். அப்போ பொல்லாங்கான கிரியைகளை சில பேர் வெளிப்படையா செஞ்சிடறாங்க, சில பேர் மறைச்சி செய்யறோம். உலகத்தான் வெளிப்படையா செஞ்சிருவாங்க, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க சில காரியங்களை மறைச்சி செய்யறோம். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் நம்மளை என்ன பண்ணணும்? நல்லவங்கன்னு சொல்லணும். நம்மளை எல்லாரும் இவன் பக்தி உள்ளவன் சொல்லணும். இல்லைன்னா மனுஷன் நம்மளை பார்த்து இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் பேசிடுவானோ. மனுஷன் கர்த்தர் என்னை இப்படி சொல்லிடுவாரு, கர்த்தர் என்ன பார்க்கறாரு, கர்த்தர் என்ன நீ ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டுவாரோன்னு பயப்படல. ஐயோ, நான் மனுஷனுக்கு முன்னாடி என்ன நியாயம் உள்ளவனா காட்டிக்கொள்ளணும், மனுஷனுக்கு முன்னால என்ன பக்தி உள்ளவனா காட்டிக்கணும், மனுஷனுக்கு முன்னாடி நான் நல்லவனா காட்டிக்கணும். அவங்க என்னை புகழ்ந்து பேசணும், என்னை கெட்டவனு யாரும் சொல்லிடக்கூடாது. அதில் மட்டும் நம்ம உஷாரா இருக்கிறோம். ஆனால் மறைவாய் இருக்கிற அந்த பொல்லாங்கான அந்த பிசாசனுடைய ஒரு காரியம் உள்ள இருக்குது. அதனாலதான் பாருங்க, ஆதியாகமத்துல அங்க வெளிப்படையா இல்ல, அவன் ஏன் கர்த்தர் அங்கீகரித்தாருன்னு அங்க வெளிப்படையா போடல. ஆனால் கடைசியில வேதத்துக்கு கடைசியில இருக்குது 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்ததுனாலதான் கர்த்தர் அவன் கொடுத்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ஆனாலும் காயின் பாருங்க, அவனுக்கு தெரியும், கண்டிப்பா மனுஷனுக்கு தெரியும், நல்லது கெட்ட தெரியும். அவன் என்ன பண்ணல, அங்கீகரிக்கலன்னு என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, அவன் இருதயம் சொல்லும் பேசும். ஆமா, நம்ம செய்யற காரியமெல்லாம் சரியில்லை, காணிக்கை கொடுத்தா எப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பார்? ஆனா என் தம்பி நல்லவன், அவன் நீதி செய்யறவன், கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவன் கொடுக்குற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். தப்புதான், நம்ம பண்றதே தப்புதான் அப்படின்னு அவன் என்ன பண்ணல, உணரவே இல்லை. உணராம அவன் என்ன பண்றான்னு சொன்னா எரிச்சல் அடைகிறான். பொறாமையினுடைய அடுத்த காரியம் என்னன்னு சொன்னா எரிச்சல் வரும். பொறாமை உள்ள இருந்தா என்ன வரும்? அதிகமா எரிச்சல் வரும். 2வது முகநாடியெல்லாம் வேறுபடும், அவன் பேச்சு மாறும். கர்த்தர் கேட்கிறாரு, எங்கப்பா உன் தம்பின்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும், நான் அவனுக்கு நான் காவலாளியா, அவனையே பார்த்துன்னு தான் என் வேலையா? அப்போ பொறாமை என்கிற ஒரு குணம் வந்தா எரிச்சல் வரும், பேச்சு எப்படி இருக்கும்? தெனாவட்டா இருக்கும், சரியான பதிலே இருக்காது, சரியான வார்த்தை வராது, கடுகடுப்பா இருக்கும் எப்ப பார்த்தாலும். ஏன் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோட பேசுறாருன்னா, பொறாமை என்பது நம்மளையும் அழிக்கும், எதிரில் இருக்கிறவனையும் அழிக்கும். பொறாமைக்கு அந்த குணம் நம்மளையும் நிம்மதியா வாழ விடாது, அடுத்தவனையும் வாழ விடாது. யோபுல சொல்லி இருக்குது வசனம், பொறாமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? நம்ம இது சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால்தான் ஏன் சொன்னா, பிசாசு என்ன பண்றவன் தந்திரம் உள்ளவன். பிசாசு என்ன பண்ணுவான்? தந்திரம் உள்ளவன். நம்ம எடுத்துப்போம், அந்த வசனத்தை எடுத்துப்போம். நம்ம
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து சொல்லியிருக்கிறது, சர்ப்பம் எல்லா காட்டு மிருகங்களை காட்டிலும் தந்திரம் உள்ளதா இருந்தது. அப்ப பிசாசுடைய ஒரு குணம் என்னது? தந்திரம். அவன் தந்திரக்காரன். அவன் என்ன பண்ணுவானா? வஞ்சிப்பானா. வஞ்சிக்கிறதுனா ஏமாத்துறது. அவன் வேலையே ஏமாத்துறது. ஒரு மனுஷனுக்குள்ள தந்திரம் செய்யற புத்தி வருதா? அதாவது தந்திரம்னு சொல்லும்போது 2 விஷயம் எடுத்துக்கணும். ஒன்று, நன்மைக்காக சில விஷயங்களை சாதுரியமே செய்யணுன்றதுக்காக நன்மைக்காக நம்ம யோசிச்சு செய்யறது வேற. ஆனா ஒரு தீமைக்காக தந்திரமா யோசித்து செயல்படுறது வேற. அப்போ ஒரு தீமையை செய்வதற்காக தந்திரமா செயல்படுறோம்னு சொன்னா இது யாருடைய குணம்? யாருடைய சுபாவம்? பொல்லாங்கனாகிய பிசாசுடைய சுபாவம். அப்போ ஒரு மனுஷன் தந்திரமா யோசிக்கிறான்னு சொன்னாவே, ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக வஞ்சிக்கிறதுக்காக, அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவன் செய்யறான்னு சொன்னாவே யாருடைய சுபாவம்? அப்ப அவனுக்குள்ள கிரியை செய்துன்னு அர்த்தம், பிசாசுடைய கிரியை செய்து. அவன் என்ன பண்ணுவானா? தந்திரமா பேசிச்சு வந்திச்சு என்ன பண்ணுவானா, நம்முடைய மனசை கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று கெடுக்கிறது. இன்னைக்கு மனுஷன் சரீரத்தில் கெடுக்கிறது ஒன்று இருக்கு. ஆனா பிசாசு எங்க கெடுப்பான் தெரியுங்களா? அவன் எங்க கெடுக்கிறானா? மனதை கெடுக்கிறானா. மனதை கெடுப்பான். மனுஷன் சரீரத்தில் கெடுப்பான். அப்படி கெடுக்கிறதுனால அங்க ஒரு கர்ப்பம், அங்க ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா பிசாசு கெடுக்கிறது மனசை. இந்த மனது என்கிற கர்ப்பத்தை அவன் கெடுத்தான்னா அங்க ஒன்று பிறப்பிக்கப்படும். அதுதான் தீமையான கிரியைகள், தீமையான செய்கைகள், தீமையான நடக்கைகள். இங்க காயின் பாருங்க, ஏவாள வஞ்சித்ததுனால அவங்க கனியை பறிச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கனியை பறிச்சு சாப்பிட்டதுனால அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? பிசாசோட அவன் மனசை கெடுத்து அங்க கெடுத்துடுறான். அதுதான் இங்க சொல்றார் பவுல், ஆண்டவரை விட்டு விலகும்படி உங்க மனசு கெடுக்கப்படுமோ. ஏவாள் அப்படித்தானே கெடுத்துட்டான் அப்படின்னு. அப்போ காயின் பொல்லாங்கானவனால் உண்டாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க காயினுடைய மனசை அவன் கெடுத்துட்டான். கெடுத்ததுனால அவன் யாருக்கு பிறந்துட்டான்? பிசாசுக்கு பிறந்தவனா இருக்கிறான். ஆவிக்குரிய ரீதியா, ஆவிக்குரிய விஷயத்துல நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய மனசு ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா அவன் கெடுக்கிற இடம் எது? மனசுதான். எதெல்லாம் ஆண்டவரை விட்டு அவருடைய கட்டளைகளை விட்டு கீழ்ப்படியாம நம்ம விலகி போறோமோ அப்ப நம்ம மனசு கெடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அவன் நம்மளை கெடுத்திருக்கிறான்னு அர்த்தம். அப்ப மனசை கெடுத்தா நம்முடைய கிரிகள் எப்படி இருக்கும்? பொல்லாங்கானவைகளா இருக்கும். இங்க காயினுடைய இருதயத்துல அவன் கெடுத்ததுனால, அவன் இடம் கொடுத்ததுனால அவன் செய்யற ஒரு கிரியை என்னது? கொலை. கொலை. இங்க மனசை கெடுத்த உடனே அவனுக்குள்ள இருந்து பிறப்பிக்கப்படுற ஒரு கிரியை எதுன்னு சொன்னா கொலை. தன்னுடைய சகோதரனையே அவன் கொலை செய்யறான். அப்படியானால் ஒரு பொல்லாங்கனாகிய பிசாசு நம்ம மனசை கெடுத்தா தந்திரமா அவன் டைரக்டாலாம் வரமாட்டான். என்னைக்குமே தந்திரமா தான் வருவான். இயேசு கிறிஸ்துவே தந்திரமா தான் கேள்வி கேட்டான், நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் தாழ குதியும். டைரக்டா அவன் பேசல, தந்திரமா தான் அவன் வருவான். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, மறைஞ்சிருக்கிற அந்த பின்னை எப்படி ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ணி வெளியே கொண்டு வராரோ அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். என் பிள்ளைகளே, பிசாசு தந்திரம் உள்ளவன். அவன் மறைவா உனக்குள்ள என்ன பண்ணுவான்? உன் மனசை கெடுத்து கர்த்தரை விட்டு உன்னை விலக பண்ணுவான். அப்படியானால் காயினை போல நீங்களும் என்ன பண்ணுவீங்க? சின்ன காரியமோ பெரிய காரியமோ உன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கும். அப்ப பொல்லாதவைகளா இருந்தா நீ பாடுற பாட்டு, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், நீ காணிக்கையாய் கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாது. வேதனை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நினச்சிட்டு போய் என்ன நல்லா தானே ஆண்டுகிட்ட ஆராதிக்கிறோம், நம்ம நல்லா தானே போயிட்டு இருக்கிறோம், எல்லாம் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் எனக்குள்ள இந்த துன்பம், ஏன் எனக்குள்ள இந்த வேதனை, இது ஏன் என்னை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்குதுன்னா ஆராய்ஞ்சு பார்க்கணும். பிசாசு எந்த விஷயத்துல என் மனசை கெடுத்திருக்கிறான்? இந்த பொறாமை என்கிற குணம் நமக்குள்ள இருக்குதா? பொறாமை என்கிற குணம் உள்ள வந்துட்டா அடுத்தது அவன் செய்யறது தன்னையும் கெடுத்துக்கிற ஒரு காரியம், ஆப்போசிட்ல இருக்கிறவன கொலை பண்றதுதான். நம்ம எங்கெங்க கொலை பண்றோம்? மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டால என்னது? நீ அவனை கொலை செய்யற மாதிரிதான்.
உன் சகோதரன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூட பிறந்தவர்களை மாத்திரம் ஆண்டவர் அங்க பேசல, அது ரெண்டாவது தாங்க. ஆனா சகோதரன் சொல்றது யாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் தலையா இருக்கிறார், அவருடைய சரீரமா இருக்கிறவங்களாம் நம்ம தான். நம்மளை பார்த்து சொல்றாரு சகோதர சகோதரிகள். நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன், நம்ம அவருடைய அவயவங்களா இருக்கிறோம், அவருடைய சகோதர சகோதரிகள் நம்ம இருக்கிறோம். அவருடைய ஒரே ரத்தத்தை நம்ம பானம் பண்ணி அவருடைய ஒரே சரீரத்தை நம்ம சாப்பிட்றதுனால அவருடைய ரத்தமும் அவருடைய மாம்சமும் நமக்குள்ள இருக்குது. இன்னைக்கு வெளியே வாரவங்களோட ரத்தமும் மாம்சமும் யாருடையதுன்னு சொன்னா அப்பா அம்மாவுடையது. அது ஓடிக்கிட்டு இருக்கு. கூடவே பிசாசோட அந்த குணங்கள் அடங்கிய ரத்தமும் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஒரு பக்கம் அப்பா அம்மா மூலமா வந்த அந்த ஜென்ம சுபாவம், அந்த பிசாசனுடைய, அதாவது ஆதாம் ஏவாளிலிருந்து வந்த அந்த ஜென்ம சுபாவ ரத்தம் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆனால் அந்த ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னா அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ரத்தம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல வேற ஒருத்தருடைய ரத்தத்தை ஏத்துவாங்க. அதே போலதான் நம்முடைய ரத்தம் கெட்டு போய் கிடக்குது. அந்த ரத்தம் இருந்தா அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அந்த ரத்தத்துல பலவிதமான மாம்சத்தின் கிரியைகள், பிசாசனுடைய குணங்கள் அதுல ஓடிக்கிட்டு இருக்குது. அதுல அப்பப்போ நம்ம கிட்ட என்ன பண்ணோம், வெளியே எழும்பி வரும். அதுல ஒரு குணம் பொறாமை குணம். அந்த பொறாமை குணம் அந்த ரத்தத்துல இருந்தா நம்முடைய கிரியைகள் வெளிப்படும், பொல்லாங்கானவைகளா வெளிப்படும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்கிற வேதவசனம் இருக்கு. இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது வழியில கர்த்தரை முறுமுறுத்தாங்களாம். உண்மையா சொல்லுங்க, வனாந்தரத்துல அவங்க வராங்க, கர்த்தரை நம்பிதான் வராங்க, கர்த்தர் கூட்டிட்டு வராரு. ஆனா உண்மையாவே அங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கல, அவங்க ஆசைப்பட்டது வனாந்தரத்துல கிடைக்கல. அவங்க கேட்டாங்க, முறுமுறுக்குறாங்க. ஆனா கர்த்தரை நம்பி வந்துட்டோன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கும் தான், அது கொஞ்சம் கொஞ்சமா மறையணும். ஏன்னு சொன்னா கர்த்தரை நம்பி வாழ்கிற நம்ம விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரே நாள்ல இது வந்துராது. விசுவாசம் நமக்குள்ள வளர வளர நான் கர்த்தருடைய பிள்ளை, என் வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என்னை அழைத்தவர் வெறுமையா என்னை கொண்டு போக மாட்டாரு, அவர் என்னை ஆசீர்வாதமா தான் நடத்துவாரு. பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் அதன் மத்தியில கர்த்தர் என் கூட இருப்பாரு, என்னை அவர் நடத்துவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள வளர 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 இந்த முறுமுறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், குறைஞ்சிக்கிட்டே போகணும். ஆனா அந்த ஜனங்க கடைசி வரைக்கும் முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க. எத்தனை முறை நன்மை செஞ்சாலும் அதனால தான் அவங்க வழியிலே அழிஞ்சு போனாங்க. இன்றைக்கு அந்த சுதந்திர ராஜ்யத்தை நம்ம அடைவதற்கு தடையா ஒருவேளை பொறாமை என்கிற குணம் நமக்குள்ள இருந்தா அதை என்ன பண்ணணுமா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை அழிக்க தான் நம்ம பார்க்கணும். நம்மளால முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை அழிக்க நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். இதை யாரோ வந்து எடுத்து போட முடியாது. ஒரு ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ணி, ஐயா என்கிட்ட பொறாமை இருக்குது, இந்த குணம் என்னை விட்டு போகணும், நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னா ஊழியக்காரனால முடியாது. ஐயோ இந்த பொறாமகுதை என்னை விட்டு போன்னு சொன்னா என்கிட்ட இருந்து என்னாலையும் போக வைக்க முடியாது. ஏன்னு சொன்னா இது பிசாசோட காரியம். சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப சகல வல்லமைகள் அவங்ககிட்ட அந்த வல்லமை இருக்கு. அப்போ அவன் நம்ம கிட்ட போராடும் போது அதை மேற்கொள்ளணும்னு சொன்னா இயேசுவின் நாமம் தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இயேசுவின் நாமத்தினால நம்ம ஆண்டுகிட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்குள்ள இந்த குணம் இருக்குது, இதுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு தடையா இருக்குது, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்ன நீங்க இதுல இருந்து என்னை விடுதலை பண்ணுங்கன்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாராம், உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில அறையத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையத்துக்கு எந்த காரணத்தை கொண்டு அவங்க சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? யூதர்கள் பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள். பொறாமை, ஐயோ இவர் வந்துட்டாரு நம்முடைய பதவி போயிடுமோ, இவர் வந்துட்டாரு நமக்கு இருக்கிற புகழ் போயிடுமோ, இவர் வந்துட்டாரு நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இல்லாம போயிடுமோ, இவர் வந்துட்டாரு இவர் ராஜாவா ஆயிடுவாரோ, நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற இந்த சந்தோஷமெல்லாம் போயிடுமோ, இவர் வந்துட்டாரேன்னு சொல்லி பிரதான ஆசாரியனும் பரிசேயர்களும் சதுசேயரும் யூதர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இவர் மேல் பொறாமை கொண்டு பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாங்க. பொறாமையினாலே கொலை செய்தார்கள்.
பொறாமையினாலே கர்த்தரையே கொலை செய்தார்கள். பிசாசு பாருங்க, அவன் எடுக்கிற ஒரு ஆயுதம் பொறாமை. அவன் எடுத்த ஒரு ஆயுதம் பொறாமை. பொறாமைய பிரதான ஆசாரியனுக்குள்ள, பரிசேயர்களுக்குள்ள, சதுசேயர்களுக்குள்ள அவன் கொண்டு வந்து அந்த பொறாமை என்கிற ஒரு காரியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தி என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சிட்டான். கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார்கள். தூண்டி விட்டுட்டான். அவனுடைய ரத்தத்துல இருந்த அந்த தூண்டி விட்டாச்சு. அந்த சுபாவத்தை தூண்டி விட்ட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம நீதி செய்கிறவர்களா இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களா இருந்தால், கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களா இருந்தால், இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். கடைசி வரைக்கும் அவர் நீதி உள்ளவராக இருந்தார். ஒரு குற்றமும் இல்லை. அதனால தான் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நீ பொறாமைனாலும் கொல்லு, எதனாலும் கொல்லு. ஆனால் அங்கே நடந்தது என்ன? கர்த்தர் உயிரோடு கூட எழுந்தார். ஒருவேளை நமக்கு விரோதமா பொறாமையினால யாராவது பண்ணாலும் நம்ம கர்த்தர் கூட இருந்தா நம்மள அது ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயம் நடந்ததுங்க. பொறாமையினால ஒப்பு கொடுத்த அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தான் தலையில அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க? பிலாத்து சொல்றாரு, இந்த ரத்த பழியை நான் என்ன பண்ணிடுறேன், என்கிட்ட கிடையாது, நான் கழுவிடுறேன்றார். ஆனா இவங்க சொல்றாங்க, அந்த ரத்த பழி எங்கள் மேல, எங்கள் பிள்ளைகள் மேல வரட்டும். அவங்கள தாங்களே தன்னை என்ன பண்றாங்க? சாபத்தை மேல போட்டுக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ உயிரோடு கூட எழுந்தார். நம்முடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்தால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார். பாருங்க, சவுல் ஒரு ராஜாவா கர்த்தர் தான் எழுப்பினார். நல்லவன், நல்ல பிள்ளை சவுல் ராஜா. ஆனால் ஒரு புகழ்ச்சியின் காரணமா தாவீத ஜனங்க எல்லாரும் புகழ்ந்து பாடின போது சவுலுக்குள்ள பொறாமை நாவி வந்தது. எப்படி வந்தது? புகழ்ந்துட்டாவே பொறாமை நாவி வந்துருமா? ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்க, ரைட், ஓகே. புகழ்ந்த உடனே நமக்குள்ள பொறாமை நாவி உடனே வராது. அந்த பொறாமை நாவி உள்ள வரத்துக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். பிசாசு அந்த பொறாமை என்கிற ஆவிய நம்முடைய ரத்த நாளங்களை தூண்டி விடுறதுக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒன்று வீக்னஸ் இருக்கணும். நம்ம கிட்ட ஏதோ ஒரு பலவீனம் இருக்கணும். அது என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருக்கு செவி கொடுக்காம, கர்த்தரை விட்டு நம்ம விலகி நம்ம சுயமா ஏதோ ஒரு காரியம் நம்ம பண்றோம்னு சொன்னா, அந்த டைம்ல அவன் பொறாமை என்கிற காரியத்தை, அந்த ஆவியை உள்ள என்ன பண்ணிடுவான்? கொண்டு வந்துடுவான். இப்ப சவுல் என்னங்க பண்ணாரு? சவுல் என்ன பண்ணாருன்னா, ஆல்ரெடி அவர் பண்ண ஒரு காரியம், கர்த்தர் வந்து பெலிஸ்தீன் நாட்டில் போயிட்டு சண்டை போடும்போது அங்க இருக்கிற எல்லாவற்றையும் அழிச்சிட்டு தான் நீங்க வரணும்னு சொன்னார். ஆனா இவர் என்ன பண்ணாரு? கொழுத்த காரியங்கள் எல்லாம் எதெல்லாம் நல்லா இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய நாட்டில் வச்சார். கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாம அந்த பெலிஸ்திய நாட்டில் இருந்த, புறஜாதி நாட்டில் இருந்த எல்லா ஆசீர்வாதமான காரியங்களும் கொண்டு வந்துட்டார். இது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம். அவருடைய கிரியைகள் சரியா இல்லாததுனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் சவுலை என்ன பண்ணிட்டேன்? தள்ளிட்டேன்றார். அப்போ நமக்குள்ள கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியத்தை, கிரியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இது வெளியே யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். மறைவா இருக்கும். நல்லா கவனிங்க. சவுல் பண்ண காரியம் இது எல்லாருக்கும் கரெக்டானே நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் சாமுவேல் மூலமா சொல்லிட்டாரு, இல்ல அவன் செஞ்ச காரியம் சரியில்லை, அவனுடைய ராஜ்யத்தை நான் தள்ளுறேன், அவள் தான், அவன் இனிமேல் கிடையாது, அவனுக்கு பதிலாய் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நம்முடைய கிரியைகளை ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ஈஸியா அவன் என்ன பண்ணுவான்? பொறாமை நாவை கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சவுலுடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருந்ததுனால தான், கர்த்தர் அவனை தள்ளிட்டதுனால தான், கர்த்தருக்கும் சவுலுக்கும் அந்த ஐக்கியம் சரியா இல்லாததுனால தான் பிசாசு என்ன பண்ற? பொறாமை நாவிய உள்ள கொண்டு வரத்துக்கு காரணமா இருந்தது. பாருங்க, தாவீத எப்ப பார்த்தாலும் அவன் நினைக்கிற காரியம் கொலை செய்யணும், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பொறாமையின் உள்ள வந்துட்டா அவன் எரிச்சல் அடைகிறான், கடுங்கோபம் கொள்றான், காய்காரமா பார்க்கறான், தாவீதை அழிக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் தாவீதுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருந்தது. தாவீது
தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றோனா இருந்தபடினால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால சவுல் எவ்வளவு பொறாமையினால எவ்வளோ விஷயத்தை கொண்டு வந்தாலும் தாவீதை ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனால் முடிவு என்ன? பொறாமையினால தூண்டப்பட்ட இவனுடைய முடிவு என்ன? போரில் அவன் சாகும்போது உயிரே போலைங்க. கடைசியில் என்ன பண்றார் தெரியுமா? தன்னைத்தானே அவர் தற்கொலை பண்ணிக்கிறார். அப்ப பொறாமை எவ்வளவு மோசமானது! இதெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு காட்டிட்டு இருக்கிறார், எடுத்து காட்டிட்டு இருக்கிறார். அது பழைய காரியமா இருந்தாலும், பழைய ஏற்பாடா இருந்ததுனால உடனுக்குடனே தண்டனை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல, கிறிஸ்துவின் காலத்துல நம்ம இருக்கிறதுனால, ஆவியானுடைய காலத்துல இருக்கிறதுனால அப்படிப்பட்ட காரியம் நமக்கு உடனே நடக்கல. ஆனால் என்ன நடக்குது தெரியுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கரெக்டா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம சரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை. ஏதோ ஒரு காரியத்தினால, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் பொறாமையின் காரியம். அந்த பொறாமை நமக்குள்ள மறைந்து இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். பேசும்போதே ஆவியானவர் உங்களுக்குள்ள சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார், கண்டிப்பா உங்களுக்கு உணர்த்தி காட்டுவார். இன்னைக்கு அந்த காரியம் எதுன்னு கண்டுபிடிச்சி, அப்ப எந்த விஷயத்துல நான் ஆண்டவருக்கு விரோதமா கிரியை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய காரியத்துல எது நீதி இல்லாமல் இருக்கிறது, அப்போ நீதி இல்லாத காரியம் ஒன்று இருக்குதுன்னா அதை நம்ம எடுத்து போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் அந்த பொறாமை என்கிற காரியம் நம்ம விட்டு விலகி போகும். அப்படிப்பட்ட ஆவி நம்மளை விட்டு போகும். அப்பதான் நம்ம அதுக்கு கீழ்ப்படியாம இருப்போம். சவுலுடைய காரியம், அவனே தன்னை தற்கொலை பண்ணிக்கொள்றான். ஆனா பாருங்க, தெய்வம் பிசாசோட காரியம் என்ன தெரியுங்களா? ஆதாம் ஏவாள தந்திரமா வஞ்சித்து அவங்கள நிர்வாணம் ஆக்கிட்டு அடுத்த செகண்டே அவன் ஓடிட்டான். அவ்வளோ நேரம் ஏவாளோட பேசினவன் அவங்க தவறு பண்ண உடனே கிட்ட இருந்தானா? அவள் நான் அம்போன்னு விட்டாச்சு, நிர்வாணம் ஆகிட்டான். ஆனால் கர்த்தரோ அவர் அன்புள்ளவர், கர்த்தரோ அன்புள்ள தெய்வம், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆனா அவர் வராரு, வந்த உடனே என்ன பண்றாரு? ஆனா ஆதாம் ஏவாளும் ஒரு அத்தியிலைய தனக்கு மறைவா வச்சிட்டாலும் கர்த்தர் அன்புள்ளவரா இருந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்றாரு? தோலுடைய உண்டு பண்ணி அவங்கள காப்பாத்துறாரு. பிசாசு ஒரு வேலையை பண்ணுவான், என்ன தெரியுங்களா? ஈஸியா தந்திரமா உள்ள நுழைஞ்சி நம்மளை ஏமாத்தி, இது செய்ப்பா, தப்பே கிடையாது, உலகத்துல செய்யாதான் நீ பண்ற, அவன் செய்யாதே நீ பண்ற, பாரு அவன் தப்பு பண்ண விட நல்லா தானே இருக்கிறான், வசதியா தானே இருக்கிறான், அவனுக்கு என்ன குறை, நல்லா இருக்கிறான் பாரு, நீ கூட பண்ணு, தப்பே கிடையாது, ஒரு முறை பண்ணிட, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் 10 பண்றான், நீ ஒன்னாச்ச பண்ண, அவன் நல்லா தானே இருக்கிறான், ஒன்னும் ஆகலையே. இப்படி தந்திரமா நமக்குள்ள பேசி ஏதோ ஒரு விஷயத்த, கர்த்தருக்கு பிரியமல்லாத ஒரு விஷயத்த நம்மளை செய்ய வச்சு தூண்டி விட்டுட்டு செய்ய வச்சுட்டு அப்படியே அம்பன்னு விட்டு போயிடுவான். அதற்கு பிறகு கர்த்தர் நம்ம கிட்ட வரும்போது, ஆவியானவர் நம்மோட பேசும்போது, அப்படியே வசனத்தின் மூலமா பேசும்போது நம்ம இருதயம் வேதனைப்படும் பாருங்க, குத்தும் பாருங்க. குத்தணும், வசனம் நம்மள குத்தணும். குத்துதுன்னு சொன்னா நம்ம உணர்வுள்ளவர்களா இருக்கிறோம்னு அர்த்தம். அவர் எவ்வளோ வசனத்தின் மூலமா நம்மளை குத்தி நம்மளை அதை காமிக்கலன்னா, நம்மளுக்கு உணர்வு வரலன்னா, நம்ம இருதயம் என்ன இருக்குதுன்னு சொன்னா கடினமாயிட்டுதுன்னு அர்த்தம். வசனம் என்கிற பட்டயம் நமக்குள்ள வந்து குத்தி நமக்கு வலிக்கணும், அது நம்மளுக்கு வேதனையை கொடுக்கணும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, கர்த்தருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேனேன்ற அந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம இருதயம் சாஃப்டா இருக்குதுன்னு அர்த்தம், கடினம் ஆகல. ஆனால் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த காரியங்களை செஞ்சு 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 பாருங்க, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சொன்னார், நீ செஞ்சா செத்து போயிடுனார், சாகலை இல்லையா? அதே போல தான் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய தவறுகளை பண்ணும்போது எதுவுமே நடக்காதுங்க, உடனே சாக மாட்டான், எதுவுமே நடக்காது, நல்லா தான் இருப்பாங்க. அதனால அவன் என்ன ஆயிடுவான்னா, கடின மனசு வந்துடும், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகலை, தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நிறைய பேர் தாங்க இருதயத்தை கடினமாக்கி வச்சிருப்பாங்க. என்னதான் வசனம் பேசினாலும் அந்த வசனம் என்கிற பட்டயம் குத்தனாலும் அது உள்ளவே போவாது, நல்லா அழகா உட்கார்ந்துட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு துளி கூட அந்த வலியே இருக்காது. ஆனால் நமக்கு வலி இருக்குது, வசனம் பேசும்போது நம்மளுக்கு குத்துதுன்னு சொன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னு சொன்னா கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்றாராம், அன்பு கூர்வதனால சிட்சிக்கிறார். நம்மளை திட்டி திட்டி, பா இப்படி பண்ணிட்டீங்கடா பாரு, காயினோட ஆண்டவர் பேசுறார். பிசாசு அவனை செய்ய வச்சுட்டு கொலை பண்ண வச்சுட்டு பிசாசு சைலண்டா போயிட்டான். காயின் வந்து ஆபேலை கொலை பண்ண வச்சுட்டு பிசாசு என்ன பண்ணிட்டான், சைலண்டா போயிட்டான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா காயினோட பேசுறாரு, பாவம் செய்த காயின் கிட்ட பேசுறாரு, பாவம் செய்த
காயின் கிட்ட பேசுறாரு. என்னன்னு சொல்லி, ஏன்பா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். ரெண்டே லைன் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் இதை பேசணுமா? காயின் கிட்ட வந்து பேசணுமா? இதை கொலை பண்ணானே, தண்டனை கொடுக்க வேண்டியது தானே. ஆனா கர்த்தர் பாவம் செய்தவனுடைய இடத்துல வந்து அவர் வார்த்தையை பேசுறாரு. ஏன்பா நன்மை செய்ப்பா, ஏன் நீ பாவம் செய்யற? நீ பாவம் செஞ்ச உன் வாசற்படியில, உன் சரீரத்தில் இருக்கிற வாசல்கள் இருக்குதே, இந்த வாசல்கள்ல பாவம் வந்து படுத்திருக்கும்பா. வேணாடா, நீ நன்மை செய்யடா. உன் தம்பி பார் ஆபேல் நன்மை செய்யறான், நீதி உள்ள காரியங்களை செய்யறான். காயின் நீ ஏன் இப்படி பண்ற? நீ நன்மை செய்ப்பா. அப்போ கர்த்தர் காயினோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லது யார் ரொம்ப பலவீனமா இருக்கிறோமோ, யார் வந்து ஒரு நிற்க முடியாதபடி தடுமாறுறோமோ, அவங்களோட பிசாசும் என்ன பண்ணுவான்? போராடி அவனை கெடுக்க பார்ப்பான். ஆனா கர்த்தரும் ஆவியானவரும் நம்ம கிட்ட வந்து போராடுவார். எப்பா வேணாப்பா, செய்யாதப்பா, வேணாம் வேணாம். இந்த சத்தம் நமக்கு கேட்குதா? நம்ம வாழ்க்கையில வீட்டில் இருந்தா, நம்ம வேதத்தை படிக்கும் போது இந்த சத்தம் நம்ம காதுல கேட்குதா? அல்லது டிவியில நீங்க வசனம் கேட்கும் போது சத்தம் கேட்குதா? ஆலயத்துக்கு வரும்போது சத்தம் கேட்குதா? அல்லது யாராவது ஒரு ஆவிக்குரிய நண்பனோட பேசும்போது அங்கிருந்து உங்களுக்கு வார்த்தை வருதா? வார்த்தை வந்து நம்மோட பேசிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். ஆனால் வேதத்துல பார்த்தா யோவான்ல சொல்லப்படுது, தீமை செய்யறவன் ஒளியின் இடத்துல வரத்திற்கு பயப்படுறானா. ஏன்னு சொன்னா அவங்கிட்ட இருக்கிற விஷயம் அந்த ஒளியில வெளியே தெரிஞ்சிடும். தான் செய்யற பாவம் இருளான காரியங்கள் இயேசுகிட்ட வந்தா, அந்த வெளிச்சத்துக்கிட்ட வந்தா மொத்தம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால நிறைய பேர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வரமாட்டேன்றாங்க. இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க, ஏங்க கிறிஸ்துவங்க ஏசாமின்னா ரொம்ப பரிசுத்தமான தெய்வங்க, நாங்கள் அது பரிசுத்தமானது. அதாவது சபரிமலைக்கு போகிறவங்களும் சரி, எந்த மலைக்கு போகிறவங்களும் சரி, அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை, ஏங்க அவங்க இயேசு கிறிஸ்து நம்புகிறாங்க, அவங்க கிறிஸ்துவங்க, ஏசாமி ரொம்ப பரிசுத்தமான தெய்வம்னு அவங்களே சொல்லுவாங்க. இதை நம்ம கேட்டிருப்போம். அப்படியானால் அப்ப ஏன் வரல அவங்க? இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்ல தெய்வம், அவர் பரிசுத்தமான தெய்வம்னு தெரியுமே, ஏன் அவங்க இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் அவங்களால வர முடியல? காரணம், இயேசுகிட்ட வந்துட்டா என்ன பண்ண முடியாது? தப்பு பண்ண முடியாது, பாவம் செய்ய முடியாது. அப்ப நான் ஜாலியா இருக்கணும்னா இங்க இருக்கலாம். ஒரு சபரிமலைக்கு போயிட்டு இவ்வளோ நாள் பயங்கரமா டெய்லி குளிச்சு சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் அது முடிஞ்ச பிறகு பழைய வாழ்க்கைக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த நாட்கள் வரைக்கும் தான் பரிசுத்தமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர், அதில் சில பேர் உண்மையா இருப்பாங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, ஆனால் சில பேருடைய வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிச்சிடும். அப்படியானால் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட வந்தா பாவம் செய்ய முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, தான் இஷ்டம் போல வாழ முடியாது, கட்டுப்பாடா வாழணும்னு நீ நிறைய பேர் என்ன பண்ணல, உண்மை அது வரவே இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து விட்டார். இன்னைக்கு வயல்ல காலை வச்சாச்சு, கலப்பை மேல கையை வச்சாச்சு, பின்னிட்டு நம்ம திரும்பி போனோம்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை அவங்கள போல போயிடும். ஜாலியா வாழலாம், ஆனால் உள்ள வந்தாச்சு. கானான் தேசத்துக்கு போவதற்கு ஆண்டவர் நம்மளை உள்ள கொண்டு வந்துட்டாரு. நம்ம இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நம்ம போயே ஆகணும். அப்படி அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னு சொன்னா இந்த பொறாமை என்கிற இந்த பொல்லாத குணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பாருங்க, மிரியம் தன்னுடைய சகோதரன் மோசே, கர்த்தர் தான் அவரை தெரிஞ்சுக்கிட்டார். மிரியம் ஒரு தீர்க்கதரிசி. தங்கச்சி வந்து அந்த அக்கா வந்து மோசேருடைய அக்கா வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவங்களும் என்ன பண்றாங்க, மோசே கூட போறாங்க. ஆரோனும் இவங்க எல்லாம் கானான் தேசத்துக்கு போறதுக்கு வனாந்தர் வழியா போயிட்டு இருக்கும்போது மிரியம் அவனுடைய சகோதரிக்கு என்னாச்சு தெரியுங்களா? திடீர்னு நல்லா போயிட்டு இருந்தாங்க, நல்லா மோசையோட ஜனங்களை நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இடையில அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவங்க ஒரு தீர்க்கதரிசி தான். என்ன நடந்ததுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. கர்த்தர் மோசையோட தான் பேசுறாரா, எங்களோட கூட தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி
மிரியம் என்ன பண்றாங்க, கூட ஆரோனையும் சேர்த்துக்கிறாங்க. மோசேனுடைய சகோதரன் ஆரோனையும் தான் கூட இழுத்துக்கிட்டு, பாருங்க எங்க நடக்குது, இது ஒரு குடும்பத்துல நடக்குது. ஒரு சகோதரி கூட இருக்கிற ஒரு சகோதரியும் தான் கூட இழுத்துக்கிட்டு இன்னொரு சகோதரனுக்கு, உண்மையா நீதியா போயிட்டு இருக்கிற ஒரு சகோதரனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, இங்க கலகம் பண்றாங்க. இங்க அவனை குறிச்சு அவதூறா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, மோசே எத்தியோப்பிய ஸ்திரீ, அதாவது புறஜாதிய ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, இது அவன் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஒரு குடும்பத்துல அவனுடைய பர்சனல் லைஃப்ல போயிட்டு அவர் என்ன பண்றாங்க, இழுகுறாங்க. இப்படியும் நடக்கும் பாருங்க. பொறாமன்றது டைரக்டா இப்படியும் வராது, மறைவா வரும். எப்படி வரும்னா, ஒண்ணு மிரியம் வந்து சகோதரர் மேல பொறாம வந்துருச்சு, மோசே மேல ஒரு பொறாம வந்துருச்சு. என்ன கடவுள் இவர் கூட தான் பேசினாரா, ஏன் கூட தான் பேசினாரா அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அங்க இருந்த அந்த பொறாமையை மறைச்சி டைரக்டா அங்க வெளிப்படையா அவங்ககிட்ட சண்டை போடாம என்ன பண்றாங்க தெரியுமா, மோசேவோட பர்சனல் லைஃப்ல போய் கைய வைக்கிறாங்க. அவர் என்ன தப்பு பண்ணாரு அதை வந்து என்ன பண்றாங்க, வெளியே கொண்டு வந்து அசிங்கப்படுத்துறாங்க, அவதூறு பேசுறாங்க, அவரை குறித்து புறம் பேசுறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு, மிரியம் கூட ஆரோனோட சரியா பேசி என்ன பண்றாரு, அவங்க மிரியமுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னா குஷ்டம். குடும்பத்திலையும் இது இருக்கு, குடும்பத்திலையும் இருக்குது. சில பேருக்கு அந்த பொறாமை இருக்கும், டைரக்டா போய் என்ன பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்த ஒரு விஷயத்தினால தான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு காட்டாம மறைமுகமா அவங்களுடைய லைஃப்ல போயிட்டு அவங்க விஷயத்துல போய் தலையிட்டு அவங்க பண்ண தப்பு அல்லது ஏதோ ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வந்து புறங்கூறது, அவதூறா பேசுறது, கலகம் பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? தனக்குள்ள பொறாம வந்துருச்சு, தனக்கும் இங்க துன்பம். இப்ப மோசேவையும் துன்பப்படுத்தணும், மோசேவோட இருதயத்தை கலங்க பண்ணணும், மோசேவோட இருதயம் வேதனைப்படணும். ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் என்ன நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு, சுதந்திரிக்கிறதுக்காக மோசேவை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு உன்னதமான ஊழிய பணிக்கு, ஒரு உன்னதமான ஒரு வேலையை செய்வதற்கு மோசேவை அழைச்சிட்டு போறாரு. கூடவே மோசேவுடைய சகோதரன் ஆரோனையும் சகோதரி மிரியமையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. 3 பேரும் நல்லா தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திடீர் என்று மிரியமுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தினால அவ இடம் கொடுத்ததுனால பிசாசு உள்ள புகுந்து என்ன பண்றான், பொறாமை என்கிற குணத்தை கொடுத்து தன்னுடைய சகோதரனையே என்ன பண்றா, தப்பா பேசுறா, கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, புறங்கூறிக்கிட்டு இருக்கிறா. இதுவும் நடக்கும். இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றது, இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அவன் இப்படி அப்படின்னு போய் பேசுறது. ஆனால் கர்த்தர், மோசே கர்த்தரோடு இருந்ததுனால, மோசே கர்த்தரோடு சரியான ஒரு உறவுல இருந்ததுனால தான் அங்க மிரியமுக்கு அங்க ஒரு குஷ்டத்தை தராரு. ஆனால் மோசே ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்ண உடனே மிரியமுக்கு சுகம் கிடைக்கும். இப்படியும் ஒரு பொறாமை கிரியை செய்யும். இப்படி வேதத்துல பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம், நம்ம நிருபங்கள்ல கூட பார்க்கிறோம். பவுல் சொல்வாரு, பா எனக்கு போட்டி போட்டுக்கிட்டு, பவுல் வந்து ஊழியம் பண்றாரு, சுவிசேஷ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க நிறைய பேர் எழும்பி, பவுல் தான் ஊழியம் பண்ணுவாரா, எனக்கும் ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, எனக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொறாமையினாலே என்ன பண்ணாங்களாம், சுவிசேஷத்தை சொன்னாங்களாம். பொறாமையினாலே ஊழியம் செய்தார்கள் என்று பவுல் சொல்றாரு. எப்படியோப்பா, பொறாமையினாலே எப்படியோ ஒன்று ஊழியம் பண்றாங்களா, கர்த்தருடைய காரியம் நடக்குதா, சரி அப்படின்னு பவுலே சொல்றாரு. அப்போ ஊழியத்திலேயும் பொறாமையினாலே ஊழியம் செய்யறதும் இருக்குது. ஒருத்தர் மேல பொறாமை கொண்டு அவன் எங்கேயும் விட்டு வைக்கல, குடும்பத்திலையும் விட்டு வைக்கல, ஊழியம் செய்யற இடத்துலயும் விட்டு வைக்கல, பெரிய ராஜாங்கத்திலையும் விட்டு வைக்கல, ஒரு இடத்துலயும் விட்டு வைக்கல, வேலை செய்யற இடத்துலயும் விட்டு வைக்க மாட்டான். தானியேலுக்கு நடந்த கதையை பார்க்கிறோம். அவர் ஒரு இடத்துல பெரிய அதிகாரியா வேலை செய்யற இடத்துல கூட இருக்கிறவன் பொறாமப்பட்டு அவனை எப்படியாச்சும் அழிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு சிங்க கெபியை ஆயத்தம் பண்றாங்க பொறாமையினால. ஆனால் கர்த்தருக்கும் தானியேலுக்கும் சரியான ஒரு உறவு இருந்ததுனால, தானியேல் ஒரு நீதியாய் நடந்து கொண்டதுனால, அவனுடைய கிரியைகள் எல்லாம் நீதியாய் நடந்து கொண்டதுனால கடைசியில யார் தான் சிங்க கெபிக்கு போனது, இவன் மேல பொறாமை கொண்டவர்கள் தான் போய் அழிஞ்சாங்க. அப்ப பொறாமை என்பது தன்னை அழிக்கும், எதிரில் இருக்கிறவங்கள அழிக்க நினைக்கும். ஆனால் எதிரில் இருக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தால், கர்த்தருக்குரிய ஒரு அந்த அவரோடு கூட உறவுல சரியா இருந்தால், நீதியான கிரியைகளை நம்ம செய்யறவங்களா இருந்தா காப்பாற்றப்படுவோம். இல்லை என்றால் நமக்கு அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்.
அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பொறாமை உள்ளவர்களாயும் இருக்கக்கூடாது, பொறாமை உள்ளவர்களால் நம்ம பாதிக்கப்படவும் கூடாதுன்னு சொன்னா நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணுமா? நீதி உள்ளவைகளா இருக்கணும், உண்மை உள்ளவைகளா இருக்கணும், சரியா இருக்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலேயும் இது கர்த்தருக்கு பிரியுமா? நம்ம சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாலோ அல்லது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இது கர்த்தர் பார்க்கறாரு, இது சரியான கிரியை தானா, இது நீதி உள்ள கிரியை தானா, இதை நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்முடைய கிரியைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல குறுக்கு மடுக்கா தப்பா நம்ம பண்ணன்னு சொன்னா, பாருங்க குரான்ல சொன்னபடி சைத்தான் என்ன பண்ணுவானா? ரத்த நாளங்களுக்குள்ளே அவன் ஊடுருவான். நம்ம ரத்தத்தை தூண்டி விட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய குணத்தை கொண்டு வந்து வெளியே காட்டுவான். அந்த இடத்துல நமக்கு ஒரு அழிவு வரும். ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். பாவம் செய்யறவனை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு அல்லப்பா, பாவியே நான் மனம் திரும்ப அழைக்க வந்தேன். அப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்துட்டே இருக்கிறாருன்னு சொன்னா காரணம் நம்முடைய பாவ வாழ்க்கை, பாவ சுபாவங்கள் மாறணுன்றதுக்காக. எதற்கு ஆண்டவர் இவ்வளவு ஊழியங்களை செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில? எதற்கு அதெல்லாம் பார்க்க வச்சிட்டு இருக்கிறாரு? எதற்கு இவ்வளவு ஊழியக்காரங்களை கொண்டு வந்து சத்தியத்தை கேட்க வச்சிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, காயினோடு பேசின கர்த்தர், காயினே நீ நன்மை செய்ப்பா, பாவம் வேணாப்பா, உன்னுடைய கிரியைகள் வேண்டாம், தவறா இருக்கக்கூடாதுப்பா. அப்ப நம்மோடும் அந்த சத்தம் கேட்குது. இவ்வளவு ஊழியங்கள் நம்ம சபையை நோக்கி வருது, இவ்வளவு சத்தியங்கள் நம்முடைய காதுகளை கேட்குதுன்னு சொன்னா, காயினோட பேசுகிற கர்த்தர், காயினோடு பேசின பரிசுத்த ஆவியானவர் நம்மோட பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம நீதிமான்களா இருக்கிறதுனால இந்த சத்தியம் நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம நல்லவங்கன்றதுக்காக இந்த சத்தியம் கிடைக்கல. நம்ம கிட்ட பாவ சுபாவங்கள், பாவத்தின் கிரியைகள் இருக்குது ரத்தத்துல. நம்ம அந்த பரம கானானை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்ன்றதுக்காக பரிசுத்த ஆவியானவர் காயின்கிட்ட பேசினது போல நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம் தான் நம்ம நீதிமான், இல்லைன்னா நம்ம பாவிங்க தான். ஆண்டவர்கிட்ட நம்ம என்னைக்குமே நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணி தான் ஆகணும். ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறது, காயின்கிட்ட அன்னைக்கு பேசினார், அவன் மனம் திரும்பல, ஆனா நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம மனம் திரும்பணும். அப்படிப்பட்ட பொல்லாத குணம், கடின குணம் காயினுக்கு இருந்தது போல நமக்கு இருக்கக்கூடாது. வசனம் பேசும்போது காது வழியா போய் இருதயத்தை போய் குத்தணும். நமக்கு குத்தாம நம்ம போறோம்னு சொன்னா நம்ம இருதயம் கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இருதயம் குத்துதுன்னு சொன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த காரியத்தை இன்னைக்கு என்னோட பேசுனீங்களப்பா, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு இது என்னிடத்துல இருக்குதுன்னு சொன்னா, இந்த குணம் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அதை தயவாய் மன்னித்து இந்த குணத்தை, இந்த ஆவிய என்னிடத்துல இருந்து எடுத்து போட ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சாஷ்டாங்கமாக தேவனுக்கு முன்பாய் நம்ம பணிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு இன்றைக்கு இந்த காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு நம்ம கடந்து போவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோட பேசின காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நம்மை அழைத்து கொண்டு போகிற, நம்மோடு பேசி கொண்டிருக்கிற, நம்மை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசின காரியம், அந்த ராஜ்யத்திற்கு போவதற்கு தடையா இருக்கிற ஒரு குணம், ஒரு பொல்லாங்கனுடைய ஒரு குணம், ஆதாம் ஏவாள் வழியாய் கடந்து வந்த இரத்தத்தின் வழியாய் காணப்படுகிற அந்த குணம், பொறாமை என்கிற ஒரு குணம். அந்த குணம் இருந்தால் ராஜ்யத்திற்கு போக முடியாது. அது நமக்கு தடையா இருக்கிற ஒரு குணம். இந்த நாள்ல ஆண்டவர் பேசுறாருன்னு சொன்னா அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம்,
இந்த உலக வாழ்க்கை நிலையானது அல்ல. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறது எல்லாம் நிலையானது அல்ல. நான் போட்டுட்டு இருக்கிற துணியிலிருந்து என் வீட்டில் எனக்கு இருக்கிற சொந்தமான அத்தனையும் நிலையானது அல்ல. ஒரு நாள் நான் போட்டுட்டு இருக்கிற துணி முதற்கொண்டு என் வீட்டுக்குள்ள நான் சம்பாரிச்ச அத்தனையும் இந்த பூமிக்கே திரும்ப ஆண்டவரே, அது இங்கே தங்கிடும். ஆனால் நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் இந்த பூமியில நான் உயிரோடு இருக்கிறப்போ எதெல்லாம் நான் சுதந்திரிச்சேனோ, எதெல்லாம் சம்பாரிச்சேனோ, எனக்கு 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 இது என்னுடையது என்று சொல்லி நினைத்தேனோ, இந்த சரீரத்துக்காய் நான் சவதரித்த அத்தனையும் என் கூட வரப்போவதில்லப்பா. ஆனால் இன்றைக்கு உலகத்தார் அதை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என் தெய்வமோ என்னுடைய மனக்கண்களை திறந்து என்னுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகி பரிசுத்தமாகி அது மகிமை அடைந்து ஒரு நாள் கர்த்தர் வரும்பொழுது இந்த சரீரத்தை விட்டு நான் மகிமையின் சாயலிலே நான் எழும்ப போகிறேனே, எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்துல பரம எருசலேமிலே மனவாட்டியாக அந்த இடத்துக்கு நான் போகணுமே. இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, நான் சம்பாதித்த பொருள் பொன், நான் படித்த படிப்பு, எனக்கு இருக்கிற புகழ்ச்சி எல்லாம் இந்த இடத்துலயே எல்லாம் நின்று போகும் ஆண்டவரே. ஒன்றும் என் கூட வரப்போறதில்ல. ஆனால் உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து இந்த உலகத்திலே நான் செய்கிற நன்மையான கிரியைகள், நீதியான கிரியைகள் மாத்திரமே என்னோடு கூட வரப்போகிறது. அதற்குரிய பலனை தான் நீர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. எனவே நான் இந்த பூமியில இருக்கும்பொழுது ஆபேலை போல நீதியான கிரியைகளை நான் செய்து ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஐயா. காயினை போல நான் பொல்லாங்கான கிரியைகளை செய்து பொறாமையினால இந்த உலகத்துல வாழ்ந்து இதன் நிமித்தமாய் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாதபடி நான் வாழ்ந்து விடக்கூடாது. குடும்பத்திலேயோ, வேலை செய்கிற இடத்திலேயோ, ஊழியம் செய்கிற இடத்திலேயோ, எந்த இடத்திலேயும் இந்த பொறாமை என்கிற மோசமான ஒரு குணம் எனக்குள்ள எழும்பக்கூடாது ஆண்டவரே. அப்படியே எழும்பினாலும் ஒருவேளை நான் அதற்கு கீழ்ப்படிந்தாலோ அதன்படி நான் செய்தாலோ என் தேவன் அதை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களை சுத்திகரித்து கழுவி ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த பொல்லாத சுபாவத்திலிருந்து பொல்லாத குணத்திலிருந்து எங்களை நீர் விடுதலை பண்ண வேண்டும் என்று இந்த நாளை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஐயா. இந்த நாளிலே அப்பா உம்முடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை எங்களுக்குள்ள யாருக்காவது ஆண்டவரே இந்த பொறாமை என்கிற எரிச்சல் குணம் ஆண்டவரே என்னிடத்துல இல்லாதது இன்னொரு இடத்துல இருக்கிறதே, என்னால செய்ய முடியாத இன்னொருத்த செய்யறானேன்னு சொல்லி எங்களுக்குள்ள எழும்புகிற இந்த பொறாமை, என்னிடத்துல இல்லாத ஒன்று அவனிடத்துல இருக்கிறதே, என்னால செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவன் செய்யறானேன்னு சொல்லி ஆண்டவரே உள்ளத்துக்குள்ள எழும்புகிற அந்த எரிச்சல், இந்த பொறாமை குணம், அதனால அவனை பார்க்கும் போதெல்லாம் அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கும் போது எழும்புகிற முகநாடி வேறுபடுவது, எரிச்சல் அடைவது, கோபப்படுவது, ஏதோ ஒரு வகையில மறைமுகமாய் அவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பது, அவர்களை குறித்து அவமானமாய் பேசுவது, புறங்குவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இருக்கிறது ஐயா. எங்களை தயவாய் மன்னித்து பொல்லாங்கனுடைய இப்படிப்பட்ட சுபாவம் எங்களுக்குள்ள இல்லாதபடி இந்த நாளிலே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட குணம் எங்களுக்குள்ளே தொடர்ந்து இல்லாதபடிக்கு நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து நிற்கிறோம் ஐயா. இயேசுவே இந்த ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்தள்ளும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரியும் ஐயா. இந்த நாளில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மறைந்திருக்கிற இந்த குணம், மறைந்திருக்கிற இந்த குணம் இது என்னுடைய வாழ்க்கையை அழிக்கும், எதிரில் இருக்கிற வாழ்க்கையை அழிக்க நினைக்குமே ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை அழிந்து போக கூடாது ஐயா. இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தவர்கள் இது எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேலும் சாப வரட்டும் சொன்னாங்களே அப்பா, அறியாம செய்த பாவம் ஆண்டவரே.
இன்றைக்கு எங்களுக்குள்ள இந்த பொறாமையினால ஆண்டவரே நாங்க யாரையும் கெடுக்க கூடாது, யாரையும் அவதூறாய் பேசக்கூடாது, யாரையும் புறங்குறக்கூடாது, யாருக்கும் நாங்க துரோகம் செய்யக்கூடாது, யாருக்கும் நாங்க பிரச்சனையை கொடுக்க கூடாது, யார் மேல் நாங்க கோபப்படக்கூடாது ஐயா. நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே. இந்த ரத்தத்திலே நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிற சபையாகிய நாங்கள் இயேசுவே ரத்தத்தினாலே நாங்கள் சகோதர சகோதரிகளா இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோமே, எங்களுக்குள்ள இந்த பொறாமை குணம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை. அப்ப பொறாமை வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல சகோதரன் மேல சகோதரி மேல அன்பு இல்லாததான் காரணம் ஆண்டவரே. எனவே தேவனே, நீர் அன்புள்ள தெய்வம், நீர் அன்பாகவே இருக்கிற தெய்வம், நீர் எங்களுக்கு அன்பின் ஆவியை ஊற்றுகிற தெய்வம். எங்களுக்குள்ள அந்த குறை இருக்கிறது ஆண்டவரே. நாங்க யார் மேல அன்பு காட்ட முடியலையோ, யார் மேல பொறாமை கொள்றோமோ அந்த நபரிடத்திலே நாங்கள் அன்பு கூறும்படியாக உம்முடைய அன்பின் ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றும்படி இந்த நாளில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பு குறைவு எடுத்து போட்டு அன்பினாலே நிறைத்தருளும் ஐயா. உம்மாலே மாத்திரமே இது நடக்கும், உம்முடைய அன்பினாலே மாத்திரமே நடக்கும். இந்த நாளிலே யாரெல்லாம் ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து கேட்கிறார்களோ, எங்களுக்கு அந்த அன்பின் ஆவினாலே நிறைத்து அந்த பொறாமை என்கிற தேவையில்லாத குணத்தை எடுத்து போட்டு நாங்கள் ஜெயமெடுக்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் எங்கள் உள்ளத்திலே மறைந்திருக்கிற அந்த பொறாமை குணத்தை எடுத்து காட்டி அதை எடுக்க இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் சாஷ்டாங்கமாய் உமக்கு முன்பு விழுகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆராதனை மற்றும் ஆலய நிகழ்வுகளை காண CSI இம்மானுவேல் சர்ச் நார்த் பருவத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.